அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. வளைகாப்பு விருந்து கூடுமா? இந்த கேள்விக்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை விருந்து கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஒருவர் எப்பொழுது விரும்பினாலும் தன்னுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அறிமுகமான மக்களுக்கோ தாராளமாக விருந்தளிக்கலாம். அந்த அளவிற்கு விருந்து கொடுப்பதை பற்றி இஸ்லாத்தில் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரி எனும் ஹதீஸ் தொகுப்பில் 8வது எண் ஹதீஸில் இது பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பேசும் பொழுது, மார்க்கத்தில் சிறந்த காரியமாக பசித்தவருக்கு உணவளித்தல், அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுதல் ஆகிய காரியங்களை குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் பசித்தவருக்கு உணவளித்தல் என்ற விருந்து என்பது இஸ்லாத்தில் பல வகையில் நன்மைக்குரிய காரியமாக உயர் பண்பாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத, இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் மாற்று மத கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நிகழ்வுக்கு விருந்து கொடுத்தல் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அதையும் கடந்து இது ஒரு சமூக காரியமாக ஆக்கப்பட்டு விடுகிறது. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் இது போன்ற வளைகாப்பு விருந்துகளை கொடுத்து வருகிறார்கள். யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் கடன் வாங்கியாவது இது போன்ற விருந்துகளை கொடுக்கவில்லை என்றால் சமூகம் நம்மை கேவலமாக பார்க்குமே என்பதற்காக சிரமத்தை மேற்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, இது சமூகத்தில் மிக பெரும் பொருளாதார பிரச்சனையை உண்டாக்கி விடுகிறது. இதன் காரணமாகவே இஸ்லாம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தரவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எது எல்லோருக்கும் சிரமம் இல்லாததாக இருக்குமோ, எது பிற மத கலாச்சாரத்தை ஒட்டியதாக இருக்காதோ அதை செய்வதற்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை. புதிதாக வீடு கட்டி குடிபுகக்கூடிய ஒருவர் விருந்து கொடுப்பதை மார்க்கம் அனுமதிக்கிறது. இதை எல்லோரும் செய்ய வேண்டியது என்ற நிலையில் வராது. யாருக்கு சொந்த வீடு இருக்கிறதோ, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் இதை செய்து விடுவார்கள். வாடகை வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள், சக்தி இல்லாதவர்கள் இது பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் எல்லா வீட்டு பெண்களுக்கும் திருமணம் நடைபெறும், எல்லோருமே கருவுறுவார்கள். அப்படி என்றால் எல்லோருக்கும் இது போன்ற வளைகாப்பு விருந்து நடத்த வேண்டும் என்ற நெருக்கடியை சமூகத்தில் உருவாக்க இந்த விருந்துகள் காரணமாகி விடுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் அபுதாவுத் எனும் ஹதீஸ் தொகுப்பில் 3512வது செய்தியில், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய சீமந்தம், வளைகாப்பு இவற்றை பார்த்து இஸ்லாமியர்களும் காப்பி அடிக்கக்கூடிய அவலத்தை இந்த வளைகாப்பு விருந்து ஏற்படுத்தி விடுகிறது. இதில் ஊர் ஜமாத்தார்கள், ஆலிம்கள் எல்லாம் பங்கெடுக்கக்கூடிய அவலங்களையும் சில ஊர்களில் பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இது போன்ற சமூக கொடுமைகளை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்காது என்பதே இதற்கான தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.